Start. Play. ரொம்ப ஜாலியாக விளாட்றோம். என்ன ப்ராப்ளம்னா எனக்கு இங்கே ஜாலி விளாட்லாம் டெம்ட் ஆகுது. ஆனால் டிஃபென்ஸில் ஜாலி விளாட்லாம் மிஸ்டேக் எல்லாம் விளாடு. கடைசியில் நல்லா பண்ணுறான் போக பயங்கரமாக வருது. ஹீட்டு அடித்த சரக்கு என்ன சரக்கு அடிச்சிங்க? ஜின்னா இதுவா? டேங்க் Friday ஃப்ரைடே நைட்டாக அடிப்போம். இன்னைக்கு அடிப்பேன், நான் நாளைக்கு அடிப்பேன். ராக்கெட்டு அந்த லாஸ்ட்டில் நானும் கேம் விளாட்ல அந்த ஷூட் பட்டன் அமுக்கு வந்துருமா அடிச்சுக்கினே இருக்குது. தலையில் அடிக்கணும்னு பயம் வேறு ஒன்றும் இல்லை. இல்லை லாஸ்ட்டில் கீழே அவரு அவங்க அப்படி வரப்போறாங்க தெரிஞ்சு அவர் நிப்பாட்டிட்டாரு. ஷூட் பண்ண அதுக்கு தான் அவர் கீழே விழுந்ததுக்கப்புறம் போஸ்ட் ஒரு செகண்ட் ஃபுல் ஓப்பன். அவர் வேணும் அவர் ரெண்டு பேர் வலிக்கினதுக்கு அப்புறமா ஷூட்டுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி இருந்தது. ஆனால் தலையில் அடிச்சிருமோன்ட்டு அப்படின்னு நான் நினச்சேன். ரெண்டு பேர் வலிக்கு விழுந்ததுக்கப்புறம் ஷூட் பண்ணேன். தலையில் சரி அடிச்சா நல்ல ஷாட் அந்த பையன். நல்லா ஆடணும். கெவின் டிஃபென்ஸ் எனக்கு நல்லா ஆடணும். அவர் கூட ஆடும்போது தான் பயமா ஃபாஸ்ட்டுக்கு இல்லை, டெக்னிக்கல் எந்த இதுக்கு போக வேண்டாம் அப்படின்றது 50-50 எல்லாத்துக்குமே வருவார். 50-50 எல்லாத்துக்குமே வருவார். ஏன்னா கால் முன்னாடி வச்சுட்டு வரும்போது பயமாக இருக்கு. இங்கே கூட நாட்டை ஒரு வாட்டி தள்ளி விட்டு ஷார்ட் திட்டு வாங்கி தந்துட்டேன். என்னது ப்ரோ? திட்டு வாங்கி தந்துட்டேண்ணா. இல்லை அது ஒன்றும் இல்லை, சும்மா வேணா. இல்லை அது ஒரு கோல் போச்சு, ஆனால் ஒரு கோல் தான் போச்சு. அப்படி பார்க்கல. ஏன்னா அது நீ மேலே போயிட்டே இருந்தேன்னு வச்சுக்கே, நம்ம ஒரு 3 நாள் வாங்கியிருப்போம். நீ நின்றுட்டே இருந்ததுனால அவன் பாஸ்போர்ட்டை யோசிச்சாங்க, கவனிச்சாங்க. 3 டிஃபரன்ஸ் நின்றுட்டே இருந்தேன். அதனால கவனிச்சு யோசிச்சாங்க. குட் கால் ராஜு. மினி போடு, மினி அடிங்க. அதுக்கப்புறமா அப்படி இன்னொன்று ராஜு அடி விட்டுருவான் போய். பால் யாருமே இல்லை. ஆனால் நீங்கள் போடும்போதே நான் அதான் யோசிச்சேன். கரெக்டாக காலி தான் ஸ்டெயிலாக அப்படி பண்ணிவிடும். வந்துட்டு கொஞ்சம் நின்றுட்டியா? அது நல்லா இல்லை அது அப்போ தான் காலை தூக்கும்போது நீங்கள் வலிச்சிருச்சு. நின்றுட்டு ஸ்டார்ட் பண்ணும்போது கால் இருக்கு. நான் கால் பண்ணேன், நீங்கள் போட்டீங்க. ஆனால் காலை தூக்கணும். நீ அப்படியே ரன்லேயே இருப்பேன், நான் உனக்கு ரன்லேயே போட்டலான்னு போட்டேன். நீ ஒரு ஸ்டெப் நின்றுட்டு அதுக்கப்புறமா அவன்
மலையும் ராஜு இன்னொன்று அடி. இது ஏபிஎல் கூட லென்த்தில் ஒயிட் டு ஒயிட் வைடு, அதனால தான் இங்கே வைடு கேம் நல்லா ஃபார்ம் ஆகும். அங்கே வைடு கேம் கஷ்டம். ஒரு 2 ஸ்டெப்பில் ஒயிடு போகும். அது இன்னும் கொஞ்சம் வைட் பண்ணாங்க. அது நீங்கள் ஃபுல்லாக இந்த கான்டாக்டை சென்டர் வழியாகவே ஆர்டர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். சென்டர் எல்லாம் மேல் பிளே நிற்கிறீங்க, யாரு போகிறதே தெரியல. கேரளா பசங்க அந்த பசங்க ஆடிட்டு இருந்தாங்க. எல்லாம் நல்லா இருக்கும். நிறைய கேரளா, நார்த்து. உங்களுக்கு அதெல்லாம் கான்டாக்ட்ஸ்லாம் இருக்குமா? இந்தியன் மேரிடைம் யூனிவர்சிட்டி ஐமிலியா கான்டாக்ட்ஸ்லாம் படித்தவங்க என்னோட எவ்வளோ டைம் ஆச்சு? 7 ஆகும். 7 minutes. அப்படியா? இந்த சைடு அந்த சைடு வந்து ஏரியாவில் வந்து ஆடுவாங்களான்னு தெரியல. எல்லாம் யூனிவர்சிட்டி பசங்க. இங்கேயே என்ன ஈஸியாக ஷூட். கோல் கீப்பர் எரர். தமிழ் இருக்க பாய்வேட். ஆனிடா ராஜு ஒரு ரைடு. எயிட் ஆகும். நட்டு ஒரு ரெஸ்ட் ரூம் போயிட்டு. ஓகே ஓகே. Shot, yeah, nice shot, nice shot. Goal, yeah. Nice goal, Gokul.